கோபி ஈஸ்வரி கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. செவனேன்னு அந்த வீட்டுல இருந்தேன்ல, எதுக்காண்டி இந்த வீட்டுக்கு வந்தேன்? கூப்பிட்டதுனால தானே நான் வந்தேன். என்ன கோபி, என் வருத்தப்படக்கூடாது, என் உடம்பு நல்லா இருக்கணும்னு தானே நீங்க என்ன வர சொன்னீங்க? அதுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுமா. தண்டனை கிடைச்சது உனக்கா எனக்கா? கூட்டிட்டு வந்ததுக்கு நீ தான் பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துருக்க. நீங்க தானே கூப்பிட்டீங்க. அவன் எப்படி என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல முடியும்? ராமமூர்த்தி சொல்றாரு, மொட்டையா தலை இல்லாம வால் இல்லாம சொன்னா எவன்டா உனக்கு சொன்னா? எப்படிப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல முடியும்? யாரா போக சொன்னா? கோபி தான் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்னான். ஆமா தாத்தா, நான் தான் வெளியே போக சொன்னேன். பாத்தீங்களா உங்க முன்னாடி எவ்வளவு தைரியமா பேசுறான். அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? வளர்ந்த பசங்களை வச்சு இல்லாத கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணன வேலைக்கு பாத பூஜை பண்ணி அப்படியே கும்பிடுவாங்களா? நானே உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி இருக்கணும். யாரு சொல்லியும் அந்த வீட்டை விட்டு நான் வரல. கூப்பிட்டாங்க, அதனால இந்த வீட்டுக்கு வந்தேன். சொல்லட்டும், நான் உடனே கிளம்பி போறேன். என்னமோ இந்த வீட்டுல சண்டையை பாக்குறதுக்கு என்னால முடியல. இந்த மாதிரிலாம் சண்டை வேணான்னு தான் அவரை தனியா கூப்பிட்டு சொன்னேன். இதான் நான் நினைச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இருக்குது எனக்கு இங்க சுத்தமா பிடிக்கல. அவரை போக சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், எழில என்ன வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு? என் வீடு மறந்துட்டியா எழில? ஆகியா கேக்குறாங்க. யாரோட வீடுன்னு சொன்னீங்க கோபி? என் வீடு கோபி. ஆமா, நான் என் பசங்க கிட்ட இருந்த கடைசி பண முடியும் கொடுத்து வீட்டை உங்ககிட்ட இருந்து எழுதி வாங்கினது மறந்து போச்சா? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு என் பேருக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்தது உங்களுக்கு மறந்து போச்சா கோபி? என் வீடு கோபி, பேர்ல இருக்கு. இந்த வீட்டுல யார் யாரு இருக்கணும்னு முடிவு பண்ற இடத்துல அம்மாவுக்கு என் பசங்களுக்கு எனக்கும் தான் உரிமை இருக்கு. ராமமூர்த்தி சொல்றாரு, உனக்கு விருப்பம் இல்லாதவங்கள நான் எதுக்குமா இருக்க சொல்ல போறேன்? பார்த்தா எழில் சொல்ற மாதிரி இவன் போறதுதான் நல்லது. நீ சொன்னா நீங்க போக மாட்டீங்க, நான் சொன்னா போய் தானே ஆகணும். வீட்டுல நீங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. கிளம்புறீங்களா கோபி? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் அத்தை கூட்டிட்டு வந்தாங்க. உங்களுக்காண்டி உங்களை இத்தனை நாளும் நான் சதிச்சுக்கிட்டேன். சதிச்சுக்க முடியாது கோபி. நீங்க இங்க இருக்கிறதுல எங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்ல. கிளம்புங்க. என்ன பாக்கியா பேசிக்கிட்டு இருக்க? தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? யாரு என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பத்தி திரும்ப திரும்ப பேச வேண்டாம். வீட்டுல நாங்க எல்லாரும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிம்மதிய கேள்விக்குறியா இருக்கிற யாரையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். அத்தைக்காண்டி ஒரு ட்ரிப் உங்களை அனுமதிச்சிட்டோம். தப்ப மறுபடியும் நாங்க செய்ய மாட்டோம். யாரோ வருவாங்க, எங்க வீட்டுல இருப்பாங்க, நாட்டாம பண்ணுவாங்க. நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும்? வந்தாங்கன்னா ஹால்ல இருந்து எந்திரிச்சு போயிடணும். யாராவது சமைக்க வந்தாங்கன்னா நான் கிச்சனை விட்டு கொடுத்துட்டு போயிடணும். இருக்கோ பாவம் பார்த்துட்டு நான் எதுக்கு என் வீட்டுல ஒளிஞ்சு மறைஞ்சு வாழணும்? உங்களுக்கு கரிசனம் காட்டினதெல்லாம் போதும். இனிமேட்டும் இதெல்லாம் செய்ய முடியாது. இதெல்லாம் நேரமும் கிடையாது, அவசியமும் கிடையாது. பிசினஸ், என் அத்தை, என் மாமா, என் பசங்க அப்படின்னு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். உன் பசங்க, உன் வாழ்க்கை இதெல்லாம் எனக்கு புரியுது. உன் அத்தை, உன் மாமான்னு என் அப்பா, என் அம்மா 2 பேத்துக்கும் என்னைய விட உன் மேல அதிக பாசம் இருக்குமா? இருக்கு கோபி. என்ன அவங்கள சொல்லுங்க பாப்போம் கோபி. சொல்ல வச்சுட்டா போச்சு. கேட்டீங்கல்ல, பாகியலட்சுமி என்னமோ பதில் சொல்றா. சொல்லுங்கம்மா, என்னை விட அவ மேல பாசம் அதிகமா? சொல்லுங்கம்மா. சொல்றாரு, பாத்தீங்கல்ல பாட்டியே அமைதியா தான் இருக்காங்க. கிளம்புங்க நீங்க ஃபர்ஸ்ட். எழில என் 2 குழந்தைங்களும் அமைதியா இருக்காங்க. ஏன்டா ஹீரோ மாதிரி சவுண்ட் கொடுக்குற? அமைதியா இரு சொல்றாரு. அப்பா, நான் இங்க அமைதியா இருக்கேன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் அமைதியா நான் நிக்கலப்பா. அவங்க 2 பேரும் கரெக்டா தானே பேசுறாங்க. அக்னாலேஜ்மெண்ட் பண்ணி தான் இங்க நான் அமைதியா இருக்கேன். இங்க நிக்கிறது எனக்கு பிடிக்கல. விஷயத்துல நான் அம்மா பக்கம் தான்ப்பா. பிளீஸ் கிளம்புங்க. உங்க பர்சனல் விஷயத்துக்குள்ள நான் வரல. நீங்க குழந்தை பெத்துக்கோங்க, இல்ல பெத்துக்காம போங்க. இந்த வீட்டுல நடக்க வேணாம். அல்ல நாங்க எதுக்கு சஃபர் ஆகணும்? எப்பயும் உங்களை பத்தி தான் யோசிப்பீங்கல்ல. எப்பயுமே எங்களை பத்தி தானே யோசிக்கிறாங்க. கஷ்டப்படுறத பார்த்து எங்களால சும்மா இருக்க முடியாதுப்பா. அங்க அதுக்காண்டி எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். எல்லாம் கேட்ட இல்ல பாத்தியா? எப்படி பேசுறாங்க பாரு. கரெக்டா தானே டாடி பேசுறாங்க. உங்களை பார்த்தாலே பிடிக்கல டாடி. எங்க இருக்கதே பிடிக்கல டாடி. வீட்டுக்கு வர்றது கூட எனக்கு எரிச்சலா இருக்கு டாடி. கிட்ட போய் நின்னுட்டாங்க இனியா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? குடும்பத்தையும் என் குழந்தைகள்லாம் சேர்த்துக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கேல்ல? அதிகா இரு, பேசுறத பேசிட்டு வந்துடுறேன். மூர்த்தி சொல்றாரு, இனிமேட்டு பேசுறதுக்கு என்னடா இருக்கு? நல்ல மானத்தனா இருந்தா சொல்லாம கொள்ளாம கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். ஆக்கியா, நீ பேசுனதுல எந்த தப்பும் இல்லம்மா, கரெக்டா பேசியிருக்க.
அம்மா எப்பயும் உன் கூட தாம்மா இருப்பேன், நீ கவலைப்படாத. நான் நல்லா இருக்க கூடாதுன்னு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? பார்த்து எதுக்கு பொறாமப்படுற? நீ மாத்திரம் சந்தோஷமா இருக்கணும்னு பாக்குறியா? நீ பொறாமப்படுற அளவுக்கு என்ன சாதிச்சீங்க? இன்னமும் பெருசா சாதிச்ச மாதிரி திமிர்ல பேசிக்கிட்டு இருக்க நீ சொல்றாரு. அம்மா கிட்ட கை நீட்டி எல்லாம் பேசாதீங்க. வளர்ந்த பசங்களை வச்சுக்கிட்டு வெக்கங்கெட்ட வேலையெல்லாம் பண்ணிருக்கியேடா. பசங்கள்லாம் ஏதாவது பண்றதுக்குள்ள கிளம்பி போயிடுறா கோபி. கோபி போறாரு. ராதிகா சொல்றாங்க, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? சொல்றத முன்னாடியே கேட்டிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? அதனால எனக்கும் அசிங்கம். இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விஷயத்த சொல்லிட்டு கிளம்பலான்னு தானே நான் சொன்னேன். இல்ல எழில் சொன்னப்பயாவது கிளம்பலான்னு சொன்னேன், அப்பையும் கேட்கவே இல்ல. அம்மா கிட்ட போய் பேசுவேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு? சேர்ந்து முகத்துல கரிய பூசி அனுப்பிட்டாங்கல்ல. நிறையா கோபி இதெல்லாம் தேவைதான். இங்க அம்மாவாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், நடக்கல. நீங்க யாருக்குமே வேண்டாம், இல்ல யாருக்கும் பாசம் எல்லாம் இல்ல. நீங்க அதை புரிஞ்சுக்காம அம்மா பசங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எப்படியாவது வீடு உங்க பேர்ல இருந்துச்சு, இப்ப அதுவும் இல்ல. இங்க இருக்கணும்னு யாரும் ஆசைப்படல, அதையும் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க கோபி. வேண்டான்னு நினைக்கிறவங்கள பத்தி யோசிக்கிறீங்க, நீங்க வேணும்னு நினைக்கிற என்னைய யோசிக்கவே மாட்டேறீங்களே. எல்லாம் இல்ல ராதிகா, வேணும்னு தானே ஆசைப்படுவோம். என்னால இங்க தொடர்ந்து இருக்க முடியாது, நான் கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க வரதா இருக்கீங்களா, இல்லாட்டி இங்கேயே அசிங்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்களா? கடைசியா ஒரு ட்ரிப் அம்மா கிட்ட பேசி பார்க்கவா? அங்க போய் இவளோட இருக்க முடியாது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு பேச போறீங்களா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராதிகா. இப்படி கோபி, அதான் வீட்டை விட்டு போன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல. வீட்டுல இருக்கிறதுக்கு நீ யாருன்னு பாக்யா கூட கேட்டாங்க. என்ன காலை பிடிச்சு கெஞ்ச போறீங்களா? ஏற்கனவே என் மண்டையில இடி விழுந்த மாதிரி ஷாக்ல இருக்கேன், வேற எதுக்கு தேவையில்லாம? நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டிருந்தா நீங்க வருத்தப்படுற மாதிரி வந்திருக்காதுல்ல. எடுத்து வருத்தப்படுற சூழ்நிலையும் வந்திருக்காது. அம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்க. இதெல்லாம் நான் என்ன சொல்ல முடியும்? அட்லீஸ்ட் நம்ம கிளம்ப போறதையாவது அம்மா கிட்ட சொல்லலாம்ல. நம்ம போகும்போது சொன்னா பத்தாதா? எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கு, அதை தனியா சொன்னாதான் அழகு. எனக்கும் தான் அம்மா இருக்காங்க, எப்ப பிரச்சனைனாலும் என் கூட வந்து நிக்கிறாங்க. அம்மா மாதிரி வாயை முடிக்கிட்டு நின்னதே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்க சிச்சுவேஷனே கொஞ்சம் நினைச்சு பாரு. உங்ககிட்ட பேசவே எனக்கு டயர்டா இருக்கு, என்னத்தையாவது பண்ணுங்க போங்க. நான் அம்மா கிட்ட மாத்திரம் சொல்லிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் கிளம்பலாம். அதிகா 5 நிமிஷம் பொறுமையா இருக்க எல்லாரும் அவங்கவுங்க ஆதங்கத்தை கொட்டுறாங்க. தாத்தா சொல்றாரு, நீங்க நினைக்கிறது பண்றதெல்லாம் எல்லாம் கரெக்ட் தான், எனக்கு நீங்க விளக்கம் கொடுக்க வேணாம்னு சொல்றாரு. வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைச்சேன், என்ன பண்றது? ஈஸ்வரி கூட்டிட்டு வந்துட்டா. நேரத்துல ஈஸ்வரி பக்கம் நான் நிக்க வேண்டியதா போச்சு. எப்பயும் அவன் கூடயே நான் நிப்பேன்னு அர்த்தம் கிடையாது. பாக்கியா, வீடு உன் பேர்ல இருக்கு, யாரு இருக்கணும் யாரு இருக்க கூடாதுன்னு நீ தான் முடிவு பண்ணணும். உன் புருஷன் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை நீ சலிச்சுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுக்கே நீ போன்னு சொன்னா கூட நாங்க போய் தானே ஆகணும். மாமா, நாளை பார்க்கலாம். இன்று பூட்டானின் நாணயம் இந்திய ரூபாய். நாளை சந்திப்போம்.